வருகை குறித்து தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளை எல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு வராது என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதுவரைக்கும் 5 வேத வசனங்களை குறித்து தியானித்திருக்கிறோம். ஒன்று, நிறைவேறினதான தீர்க்க தரிசனத்தை குறித்து நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? தியானித்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த தேவாலயத்தை பார்க்கிறீங்களா? இது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி என்ன செய்யுமா? இடிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு சொல்லி போனார். அதே போல இடிக்கப்பட்டது. அந்த தீர்க்க தரிசனம் என்ன செய்தது? நிறைவேறினது. அடுத்து ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் இருக்கிறதுனால நீங்க என்ன செய்யக்கூடாது? ஒருவனும் உங்களை என்ன செஞ்சிடக்கூடாது? வஞ்சித்து விடக்கூடாது. வஞ்சிக்கிறத குறித்து தான் நிறைய என்ன செஞ்சிருக்கிறோம்? பேசி இருக்கிறோம். எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட ஒரு 25 காரியத்தை குறித்து பேசி இருக்கிறோம். ஒருவனும் உங்களை என்ன செஞ்சிடக்கூடாது? வஞ்சித்திடக்கூடாது. ஒருத்தரும் ஒரு காரியத்துல என்ன செஞ்சிடக்கூடாது? வஞ்சித்திடக்கூடாது என்று பேசி இருக்கிறோம். ஆனாலும் நிறைய விஷயங்களில நம்ம வஞ்சிக்கப்பட்டு சிக்கி வெளியே வர முடியாமல் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். இதுல இருந்து வெளியே வந்தாதான் நம்ம தப்ப முடியும். வேதம் சொல்லுகிறது. அடுத்து நம்ம 5ஆம் வசனத்தை கடந்த வாரத்திலே தியானித்தோம். அநேகர் வருவாங்களாம். ஒருத்தர் 2 பேர் இல்ல, அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை என்ன செய்வாங்களாம்? வஞ்சிப்பாங்களாம். அநேகர் உங்க வீட்டை தேடி என்ன செய்வாங்க? வருவாங்களாம். அநேகர் உங்க வீட்டை தேடி வந்து, நான் தான் கிறிஸ்து, இல்ல ஆண்டவர் என்கிட்ட தான் என்ன செய்தாரு? பேசினார் என்று சொல்லி என்ன செய்வாங்களாம்? சொல்லுவாங்களாம். கடந்த வாரத்திலே ஒரு ஊழியக்காரர் ஒரு சம்பவத்தை என்ன செய்தாரு? சொன்னார். ஒரு ஊழியக்காரர் என்ன பண்ணாராம்? ஒரு விசுவாசி வீட்டுக்கு போனாராம். ஊழியக்காரங்க பூரா விசுவாசி வீட்டுக்கு தான் என்ன செய்வாங்க? போவாங்க. புறஜாதி வீட்டுக்கு அவங்களுக்கு அழைப்பே என்ன செய்யாது? கிடையாது. ஊழியக்காரர் என்ன பண்ணாராம்? ஒரு விசுவாசி வீட்டுக்கு போனார். ஏன் இதை சொல்றோம்? ஊழியக்காரரை குறைத்து மதிப்பிடுவதற்கு, குறை சொல்லுவதற்கு அல்ல. ஏன்னா கடைசி காலத்துல நானே கிறிஸ்துன்னு சொல்லி வந்து ஆண்டவர் என்னோடு பேசினார், உங்களை குறித்து பேசினார், உங்களை குறித்து காண்பித்தார் என்று சொல்லி உங்களுக்கு சாதகமாய் பேசுகிற மனிதர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அநேகர் என்ன செய்வாங்களாம்? வந்து உங்களை வஞ்சிப்பார்கள். அதற்கு தான் இந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். அந்த ஒரு ஊழியக்காரர் விசுவாசியினுடைய வீட்டுக்கு போயிட்டு, சபையினுடைய ஊழியக்காரர் கிடையாது, வெளியில் உள்ளவர் வந்து, ஆண்டவர் உங்களோட என்ன செய்தாரு? பேசினார், உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார், சொப்பனத்துல காண்பித்தார், அப்படி என்று சொல்லி இப்படி என்று சொல்லி வந்து உங்க வீட்டுல என்ன செய்தான்? ஒரு தகடு என்ன செய்தான்? இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்தாராம்? சொன்னாராம். எல்லாரும் கண்ணை மூடுங்கன்னு சொல்லிட்டு அவர் நைஸா தகடை வச்சுட்டு என்ன செஞ்சிட்டாராம்? போயிட்டாராம். நான் ஒரு 3 நாள் உங்களுக்காக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி நான் அந்த தகடை எடுத்துறேன். அந்த வீட்டுக்காரர் இருக்கார்ல, அவர் கண்ணை லைட்டா திறந்து பார்த்துருக்கிறார். எல்லாரும் கண்ணை மூடுங்க எங்கும்போது இவர் கொண்டு என்ன பண்ணிட்டார்? தகடை வச்சதை இவர் லைட்டா ஓரக்கண்ணா என்ன செஞ்சிட்டாரு? பார்த்துட்டாரு. பார்த்து மனசுல வச்சுக்கிட்டான், சரிங்க பாஸ்டரையா, ரொம்ப சந்தோஷம், நீங்க 3 நாள் உபவாசம் இருந்து எங்களுக்காக வந்து ஜெபம் பண்ணி அந்த தகடை என்ன செஞ்சிருங்க? எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாராம்? சொல்லி அனுப்பி விட்டாராம். அவருடைய சபையின் போதகர்கிட்ட போய் கேட்டார். அவர் தான் நல்ல விசுவாசி. சபையின் போதகர்கிட்ட போய், ஐயா இப்படி ஒரு ஊழியக்காரர் வந்தாரு, இப்படி சொன்னாரு, என்ன செய்யன்னு கேட்டார். அவர் சொன்னதுபடியே செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்தார்? சில ஆலோசனை சொல்லி அனுப்பிட்டார். நல்ல ஊழியக்காரரிடத்துல போனா நல்ல ஆலோசனை என்ன செய்யும்? கிடைக்கும். உங்க ஊழியக்காரரிடத்துல வந்தா உங்களுக்கு நல்ல ஆலோசனை கிடைக்கும். மற்ற ஊழியக்காரரிடத்துல போனா உங்களுக்கு என்ன ஆலோசனை சொல்லுவாங்கன்னு சொல்லி என்ன செய்யாது? தெரியாது. அவருடைய ஊழியக்காரரிடத்துல போய் கேட்டார். அதே போல 3 நாள் கழிச்சு வந்தாரு. வந்துட்டு ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லி எல்லாரும் கண்ணை மூடுங்கன்னு சொல்லி இவர் தகடை போய் தேடுறாரு. தகடை காணோம். ஏன்னா இவர் பார்த்துட்டாரு, அதை எடுத்துட்டாரு. இவர் தேடி பார்க்காரு. இவர் கேட்காரு அந்த ஊழியக்காரரிடத்துல, அந்த விசுவாசி, ஐயா என்னதை தேடுறீங்க? கடைசி சொன்னாராம், இப்படிலாம் நீங்க ஏமாத்தாங்க, அந்த தகடை நானே என்ன செஞ்சிட்டேன்? எடுத்துட்டேன். அப்ப பாருங்க, இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க? வஞ்சிப்பதற்கு, ஏமாற்றுவதற்கு நம்மளை தேடி என்ன செய்வாங்க? வருவாங்க. எப்படி வருவாங்க? அவருடைய நாமத்தை தரித்து கொண்டு. இன்னைக்கு நிறைய கூட்டம் இப்படி பெருகி இருக்கிறது. எதுக்கெடுத்தாலும் பிசாசுன்னு சொல்ற கூட்டம் பெருகி இருக்கிறது. பிசாசெல்லாம் நமக்கு எதிரி அல்ல. நம்மளுடைய ஞானம், நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய முட்டாள்தனத்தினாலதான் சில காரியத்துல போய் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்?
சிக்கி இருக்கிறோம். பிசாசையே நம்ம எதுக்குமே தேவையில்லை. அவன் பாட்டுக்கு அவன் இருக்கட்டும், நம்ம பாட்டுக்கு நம்ம இயேசுவை மட்டும் என்ன செய்வோம், உயர்த்துவோம். ஏன்னா இன்றைக்கு கடைசி காலத்துல அநேகர் வந்து இயேசுவின் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்துவ, நான் தான் எல்லாமே செய்ய முடியும் என்று சொல்லி நம்மை வஞ்சிக்கிற கூட்டங்கள் இருக்கிற. நாங்க தான் பெரிய பரிசுத்தவான்கள், நாங்க எங்க சபைக்கு வந்தாதான் நீங்க என்ன செய்ய முடியும், பரலோகம் போக முடியும். அடுத்து யார் யாரு பரலோகம் எங்க போறோம்னு அன்னைக்கு தான் தெரியும். வசனத்தின்படி வாழ்ந்தால் பரலோக ராஜ்யம். சபை ஒருபோதும் ஒரு நாளும் பரலோகத்துக்கு என்ன செய்யாது, கொண்டு போகவே போகாது. வசனத்தின்படி வாழுகிற போதிக்கிறவர்கள் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். ஏன்னா இன்னைக்கு அநேகர் நம்மை வஞ்சிக்கிற கூட்டம் என்ன செய்திருக்கிறது, பெருகி இருக்கிறது. அதுலயே ஒரு கூட்டம் மக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க. தங்கள் தவறை மூடிக்கொள்வதற்காக, தாங்கள் செய்த தவறை மறைத்துக் கொள்வதற்காக ஒவ்வொரு சபையா என்ன செய்வாங்க, போவாங்க. இது விசுவாசிகளுக்கு என்ன செய்யாது, அழகே கிடையாது. ஏன்னா கடைசி காலத்திலே வஞ்சிக்கப்படுவதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லி போனதான இந்த வார்த்தைகள் இன்றைக்கும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இதில் மிக குறிப்பாய் முக்கியமாய் 6ஆம் வசனம் தான் மிக முக்கியமாய் நம்ம தியானிக்க போகிறோம். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். அது என்ன யுத்தம், யுத்தங்களின் செய்தி ரெண்டுமே என்ன செய்து ஒன்றுதானே அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்லை, ஒன்று யுத்தம் தேசத்தில் என்ன செய்கிறது, நடக்கிறது. இரண்டாவது யுத்தங்களின் செய்தி நம்ம காத்துக்கு என்ன செய்யும், வரும். இப்ப கடந்த நாட்களாகவே, கடந்த வாரமாகவே ஒரு செய்தி வருகிறது. 3ஆம் உலக போர் ஆரம்பமாக போகிறது என்கிற செய்தி. இது யுத்தங்களின் செய்தி. 3ஆம் உலக போர் வந்துருச்சா, வரல, ஆரம்பமாவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற செய்தி வந்து கொண்டிருக்கிறது. ஆனா யுத்தங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நமக்கு தெரியும், ரஷ்யா யுக்ரைன் யுத்தம் துவங்கி கிட்டத்தட்ட எத்தனை நாள் ஆயிருக்குன்னா 1000 நாள் ஆயிருக்கு. 1000 நாள்னா கிட்டத்தட்ட 3 வருஷம் என்ன செய்ய போகுது நமக்கே தெரியல. 3 வருஷம் துவங்கின மாதிரி இருந்து இவ்வளவு நாள் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. இது மாதிரி யுத்தம் இவ்வளவு நாள் நடந்ததாகவே என்ன செய்யல, இல்லை, 1000 நாள் தாண்டி ரஷ்யா யுக்ரைன் யுத்தம் போய்கொண்டிருக்கிறது. அடுத்து இஸ்ரேல், காசா, பாலஸ்தீனம், அடுத்து பாத்தீங்கன்னா இந்த யுத்தமும் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. கிட்டத்தட்ட 1 வருஷம் என்ன செஞ்சிருச்சு, கடந்து விட்டது. அப்போ நீங்க பாருங்க, யுத்தங்கள் நடக்கிறது, அதையும் நம்ம கேள்விப்படுகிறோம். யுத்தங்களின் செய்தி, 3ஆம் உலக போர் வரப்போகிற என்கிறதான செய்தி நம்ம காதுக்கு வருகிறது. 3ஆம் உலக போர் நடக்குதா, இல்லை, ஆனால் வரப்போகிற என்கிற செய்தி என்ன செய்கிறது, வருகிறது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, யுத்தங்களை குறித்தும் நீங்க கேள்விப்படுவீங்க, செய்தியும் உங்க காத்துக்கு என்ன செய்யும், வரும். இன்னைக்கு நிறைய பேருக்கு இதெல்லாம் கேட்க நேரமே என்ன செய்யாது, கிடையாது. சீரியல் பார்க்க, சினிமா பார்க்க நம்ம கிடையாது, பொதுவா சொல்றேன். இன்னைக்கு அதுக்கு நிறைய நேரம் என்ன செய்யும், இருக்கும். உலகத்தில் நடக்கிற காரியங்கள், வருகைக்கான காரியங்கள் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்கு, அதை கேட்பதற்கு, தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு அவங்களுக்கு நேரமே என்ன செய்யாது, இருக்கா. எல்லாத்துக்கும் என்ன செய்யும், நேரம் இருக்கும். ஆனா இதுக்கு மட்டும் நேரம் இருக்காது. 6 நாளும் நீங்க தாராளமா என்ன செஞ்சுக்கோங்க, வச்சுக்கோங்க. 6 × 24 மணி நேரத்தை பெருக்கினேன்னா எவ்வளவு வரும், அவ்வளவு மணி நேரத்தையும் உங்களுக்கு என்ன செஞ்சுக்கோங்க, வச்சுக்கோங்க. ஆனா ஒரு 3 மணி நேரம், ஞாயிற்றுக்கிழமை தசமபாகம் போல இந்த ஒரு 3 மணி நேரம் கூட நம்மளால என்ன செய்ய முடியல, கொடுக்க முடியல. வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, காலம் சமீபம், எல்லாம் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது, நமக்கு நேரம், எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் நேரத்தை என்ன செய்கிறோம், ஒதுக்குறோம். உண்மைதான், ஆண்டவர் சொல்லிட்டார், 6 நாள் நீங்க என்ன செய்யுங்க, வேலை செய்யுங்க, 1 நாள் நீங்க என்ன செய்யுங்க, ஓய்ந்திருங்க, 1 நாள் நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யிட்டா, சொல்லிட்டா. அந்த ரெஸ்ட் என்னன்னா, தேவ சமூகத்துக்கு தேவ சமாதானத்தையும் நிம்மதியும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள், வார்த்தையை கேளுங்க, அதன்படி என்ன செய்யுங்க, நடங்கள் என்பதாக ஆண்டவர் என்ன செய்தா சொல்லி போனார். யுத்தங்களை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அடுத்து தென்கொரியா வடகொரியா பிரச்சனை ஓடுறது, இந்தியா பாகிஸ்தான் எல்லை பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது, அடுத்து இந்தியா சீனா எல்லை பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படி சுற்றி சுற்றி பல பிரச்சனைகள் ஓடிக்கொண்டே என்ன செய்கிறது இருக்கிறது. யுத்தங்கள், ரஷ்யா யுக்ரைன் யுத்தம் துவங்கி இருக்கிறது. இன்றைக்கு யுத்தம் தீவிரமா என்ன செய்கிறது, போய்கொண்டு இருக்கிறது. இந்த 3ஆம் உலக போரை நோக்கி இந்த யுத்தம் என்ன செய்கிறதா,
கடந்து போகிறது. ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் 2000 கிலோமீட்டர் தூரம், இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் 5000 கிலோமீட்டர் தூரம் தான் என்ன செய்து இருக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஒரு முக்கியமான காரியத்தை செய்திருக்கிறது. ஏன் இதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், வருகைக்கான அடையாளங்களில் ஒன்று யுத்தத்தை குறித்ததான செய்திகள் நம்முடைய காதுகளிலே வரும். நம்ம யுத்தங்களை குறித்து நம்ம என்ன செய்வோம், கேள்விப்படுவோம். ஏன் இது 3ஆம் உலக போரை நோக்கி ஒரு செய்தியாய் கடந்து போகிறது என்று சொன்னால், கடந்த நாட்களிலே கரெக்டா ரஷ்யா யுக்ரைன் யுத்தம் துவங்கி 1000 நாள் கழித்த உடனே ரஷ்யா ஒரு காரியம் செய்தது. அந்த காரியம் என்னவென்று சொன்னால், கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடியதான ஒரு ஏவுகணையை யுக்ரைன் மீது என்ன செய்தது, வீசினது. அது ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொன்னால், அணு ஆயுதங்களை சுமந்து கொண்டு போகக்கூடியதான ஒரு முக்கியமான ஏவுகணையாய் அது என்ன செய்கிறது இருக்கிறது. இதுவரைக்கும் பக்கத்து நாடுக்கும் பக்கத்துக்கும் சின்ன தூரத்துல தான் யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது. ஆனால் இந்த அமெரிக்கா யுக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ண உடனே யுக்ரைன் என்ன பண்ணது என்று சொன்னால், அது ரஷ்யாவை நோக்கி பெரிய ஒரு ஏவுகணையை என்ன செய்து விட்டது, நீண்ட தூரம் தாக்கக்கூடிய ஏவுகணையை என்ன செய்ததான் ஏவி விட்டது. இது ஒரு கதை சொல்ற மாதிரி தான் என்ன செய்யும் இருக்கும். பின்னாடி தான் மிக முக்கியமான காரியம் என்ன செய்து இருக்கிறது. ஏன்னா ரஷ்யா மீது யுக்ரைன் வீசின உடனே இதுக்கு யுக்ரைனுக்கு சப்போர்ட் யார் என்று சொன்னால், அமெரிக்காவும் இங்கிலாந்தும், நேட்டோ நாடுகள் என்று என்ன செய்வாங்க சொல்லுவார்கள். இந்த நேட்டோ நாடுகள் தான் சப்போர்ட் பண்ணுகிறது. இதற்கு சப்போர்ட் பண்ண உடனே ரஷ்யாவுக்கு கோபம் வந்து விட்டது. நீங்க இப்படி செய்றீங்களோ, நீங்க யுக்ரைனுக்கு இப்படி நீண்ட தூரம் தாக்கக்கூடிய ஏவுகணைகளை கொடுக்கிறீங்களோ, என்கிட்ட என்ன செய்து இருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த செய்திகள் சொல்லுகிறது, 36,000 கிலோ கொண்ட 36 டன் 36,000 கிலோ கொண்ட ஏவுகணை கண்டம் விட்டு கண்டம் பாய்ந்து தாக்கக்கூடியது. அது பார்த்தீங்கன்னா செய்திகளை நம்ம பார்க்கிற போது அதனுடைய 5800 கிலோமீட்டர் தூரம் என்ன செய்யும், அந்த ஏவுகணை சென்று என்ன செய்யுமா தாக்கும். ரஷ்யா 5000 கிலோமீட்டர்னா அங்கிருந்து இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட என்ன செஞ்சிடும் வந்துடும் 5000 கிலோமீட்டர். இப்ப இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் 5000 கிலோமீட்டர். இவ்வளவு தூரம் தாக்கக்கூடியதுதான் அந்த ஏவுகணையாம். அதிலே அணு ஆயுதங்களை கொண்டு போய் தாக்கக்கூடிய அளவுக்கு வல்லமையுடையது. கிட்டத்தட்ட 5-6 ஏவுகணைகளை என்ன செய்ததாம் கொண்டு தாக்கினது. இதெல்லாம் செய்திகளிலே வந்ததான முக்கியமான காரியம். செய்தி ஒரு நாளும் பொய் என்ன செய்யாது, சொல்லாது. ஆனால் ஏன் சொன்னா, 3ஆம் உலக போர் இவ்விதமாய் துவங்குவதற்கு ஒரு செய்திகள், யுத்தங்களின் செய்தி நம்முடைய காதுகளிலே வருகிறது. அதற்கு ஒரு காரணம், அணு ஆயுதங்களை சுமந்து கொண்டு போகக்கூடியதான ஏவுகணையை ரஷ்யா 36,000 கிலோ கிட்டத்தட்ட அந்த ஒரு ஏவுகணை மாத்திரம் 40 அடி நீளம் என்ன செய்யுமா இருக்குமா. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது. அமெரிக்கா பாத்தீங்கன்னா 2ஆம் உலக போர்ல ஹிரோஷிமா நாகசாகில ஒரு அணுகுண்டை என்ன செய்தாங்க, வீசினாங்க. நீங்க பெரிய அணுகுண்டு போட்டா பெரிய சேதம் என்ன செய்யும் வரும். அதே போல அணு ஆயுதங்களை சுமந்து கொண்டு போகிறதான முக்கியமான காரியம் ரஷ்யாவிடம் இருக்கிறது. ரஷ்யா ஒரு குரூப்பா பிரிய போகிறது, அமெரிக்கா ஒரு டீமா என்ன செய்ய போகுது, பிரிய போகிறது. ரஷ்யாவுக்கு ஆதரவு யார் என்று சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஈரான் ஆதரவா இருக்கிறது, வடகொரியா ஆதரவா இருக்கிறது, சீனா ஆதரவா என்ன செய்கிறது இருக்கிறது. யுக்ரைனுக்கு ஆதரவு யார் என்று சொன்னா அமெரிக்கா, இங்கிலாந்து, நேட்டோ நாடுகள் ஆதரவா என்ன செய்கிறது இருக்கிறது. யுத்தம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் தேசத்தில் என்ன செய்கிறது, தீவிரமாய் நடக்கிறது. இயேசு சொன்னார், வருகைக்கான அடையாளங்களில் ஒன்று யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளை என்ன செய்வீர்கள், கேள்விப்படுவீர்கள். கிட்டத்தட்ட இந்த 3 ஆண்டு காலம் 1000 நாளை கடந்து யுத்தம் போகிறது. இதுல எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொன்னா 10 லட்சம் மக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்களாம், பாதிக்கப்பட்டு. ஏன் நமக்கெல்லாம் உங்க ஒண்ணுமே பிரச்சனை இல்லைன்னு நம்ம நினைக்கலாம். ஒரு நாள் வரப்போகிறது, இது நம்முடைய சாப்பாடு தட்டு வரைக்கும் பிரச்சனை என்ன செய்யும், கொண்டு வரும். சாப்பாடு நம்ம சாப்பிட போறோம் பாத்தீங்களா, அது வரைக்கும் பிரச்சனை என்ன செய்யும் வரும். யுத்தம் வரும் என்று சொன்னால், பெரிய யுத்தங்கள் வரும் என்று சொன்னால், பெரிய பாதிப்புகள் நிச்சயம் தேசத்தில் என்ன செய்யும் வரும். விலைவாசி உயரும், அடுத்து பொருட்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு குறைவு. இப்போ நான் கேள்விப்பட்ட செய்தி என்னன்னு சொன்னா, யுக்ரைன்ல கோதுமை அதிகம் என்ன செய்யுமா விளையுமா. கோதுமை அதிகம் விளையக்கூடியது. விவசாய நிலமெல்லாம் அழிக்கப்பட்டாச்சுன்னா கோதுமை எங்க விளையும்,
விளையலைன்னா எப்படி அவங்க சாப்பிடுவாங்க? யுத்தத்தினால இவ்வளவு சேதங்கள் என்ன செய்யும் வருகிறது. இன்னைக்கு நமக்கு ரேசரிசி வந்து கொண்டிருக்கிறது. யுத்தம் வந்ததுன்னா அது கூட வருமானு சொல்லி என்ன செய்யாது, தெரியாது. இன்னைக்கு நம்ம ரேசரிசி ஒருவேளை வேண்டாம்னு ஒதுக்குறோம், தவறு இல்லை. ஆனால் சில நல்ல அரிசி வந்தால் நம்ம சாப்பிடுகிறோம். நான்லாம் சாப்பிட்டு இருக்கிறேன், சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். இடையிடைய நம்ம என்ன செய்வோம், நல்லா சாப்பிடக்கூடியது வந்தால் சாப்பிடுவோம். ஆனால் ஒரு நாட்கள்ல நம்ம ரேசரிசி கூட கிடைப்பது ரொம்ப கடினமான சூழ்நிலை வந்துடும். ஏன்னா யுத்தங்கள் தேசத்தில் தீவிரிக்க யுத்தங்கள், போர்கள், யுத்தங்கள் பெருக 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 யுத்தம் என்ன பண்ணுவாங்க, தேசத்தில தான் வீசுவாங்க. அது எங்க போய் விழுது, அந்த குறிப்பிட்ட எல்லை, விவசாய நிலங்கள், இராணுவ தளவாடங்கள், முக்கியமான பில்டிங். நீங்க வேணா வீடியோல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். காசா வந்து பாலஸ்தீன், அந்த காசா போய் பார்த்தீங்கன்னா எலும்புக்கூடு மாதிரி என்ன செய்யும் இருக்கும். எலும்புக்கூடு, ஒரு மனுஷன் இறந்தானா அவன் எலும்புக்கூட மட்டும் வச்சீங்கன்னா அவன் எப்படி இருக்கும், முழு சரீரம் எப்படி இருக்கும், அதே மாதிரி தேசங்கள் மாறி இருக்கிறது. யுத்தங்களினாலே 10 லட்சம் மக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்களா, பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுல மரணம் உண்டு, காயமடைந்தவர்கள் உண்டு. கிட்டத்தட்ட 80,000 வீரர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்களா, மரித்து போயிருக்கிறார்கள். 4 லட்சம் யுக்ரைன் வீரர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பாதிக்கப்பட்ட. இந்த தகவல்களை ஏன் சொல்றோம்னா, காலம் கடைசி யுத்தங்களை குறித்து நம்ம தெரிந்து நம்ம ஆண்டவருக்கு பயந்து என்ன செய்யணும், வாழணும். மிரட்டுவதற்கோ பயமுறுத்துவதற்கோ அல்லவே அல்ல. வேத வசனம் சத்தியத்தை உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் செய்திகளை பார்க்கிற நீங்கள், படிக்கிற நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை நம்ம என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டும். இந்த 3ஆம் உலகப் போருக்கு மிக முக்கியமான காரியம், இந்த அணு ஆயுதம் ரஷ்யா வைத்திருக்கிற அந்த ஏவுகணை என்ன பண்ணுமா, 800 கிலோ கொண்ட அணு ஆயுதத்தை சுமந்து கொண்டு போகுமா. அணு ஆயுதம், அணுகுண்டு போட்டாச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் ஏரியாவை என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். ஹிரோஷிமா, நாகசாகி, அதில் நான் கேள்விப்பட்ட செய்தி என்னன்னா, அதில் பிறக்கிறவர்கள் ஊனமா என்ன செய்கிறாங்களாம், பிறக்கிறார்களாம். அந்த தேசங்களில பொருட்கள் கூட என்ன செய்யலாம், உழைக்காது. அந்த அளவுக்கு இன்றைக்கு அநேக தேசங்களிலே அணு ஆயுதங்கள் என்ன செய்து இருக்கிறது, அணுகுண்டுகள் என்ன செய்கிறது இருக்கிறது. அது போட்டா முடிஞ்சது, உலகமே என்ன செஞ்சிடும், முடிஞ்சு போயிடும். காலம் கடைசியா இருக்கிறது. இவ்வளவு காரியங்கள் நடக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அநேகர் பாதிக்க 10 லட்சம் பேர். யோசித்து பாருங்க, ஒரு யுத்தத்தினால அப்பாவி மக்கள். நம்ம வேற அவங்க என்ன தப்பு பண்ணாங்க கிடையாது. ஒரு நாட்டு எல்லைக்குரிய பிரச்சனையா இருக்கும், ஒரு நாட்டுக்குரிய பல பிரச்சனை நிமித்தம் பொதுமக்கள் என்ன செய்யறாங்க, பாதிக்கப்படுறாங்க. இஸ்ரேல்லையும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, காசாவிலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஈரான்லையும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, யுக்ரைன், ரஷ்யா, இன்னும் எல்லாம் எங்கெங்கெல்லாம் யுத்தம். ஏன் நம்முடைய இந்திய தேசத்துல இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் நடந்தது, கார்கில் போர் நடந்தது. அப்ப எத்தனையோ வீரர்கள் என்ன செய்தார்கள், மரித்து போனார்கள். எத்தனையோ குடும்பங்கள் இன்றைய வரைக்கும் தீவிரவாதிகளால் என்ன செய்யறாங்க, அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. காலம் சமீபம், ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். யுத்தங்களை நம்ம ஏற்கனவே கேட்டுட்டோம், இப்ப யுத்தங்களின் செய்திகள் வருகிறது. அதுதான் 3ஆம் உலக மகா யுத்தம் என்ன செய்ய போகிறது, வரப்போகிறது. இன்றைக்கு ரஷ்யா அதற்கு ஒரு முன் உதாரணமாய் எடுத்து வைத்து விட்டது. கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடியதான ஏவுகணை பல 1000 கிலோமீட்டர் தூரம் சென்று, சும்மா பக்கத்தில் அல்ல, பல 1000 கிலோமீட்டர் தூரம் சென்று அழிக்கக்கூடிய, லக்கை அழிக்கக்கூடியதான ஆயுதங்கள் எல்லா தேசத்திலும் இருக்கிறது. ஆண்டவர் ஏதோ நோக்கத்துக்காக அவர்களை தடை பண்ணி வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இன்னும் ஆண்டவரின் வருகை தாமதிப்பதற்கு ஒரு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னார், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர் நீடிய பொறுமையோடு இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். அடுத்து நீங்க அதுக்குரிய காரியங்களை பார்த்தீங்கன்னா, முழு உலகத்திலும் சுவிசேஷம் என்ன செய்யணும், அறிவிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, உலகம் 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 என்றே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டாம். இயேசுவை தேடணும். அதுக்கு அடுத்து தான் உலகம். நம்முடைய ஃபாதர் பாடுகிறார், உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. உலகம் நமக்கு பின்னாடி தான் என்ன செய்யணும், வரணும். சிலுவை முன்னாடி என்ன செய்யணும், இருக்கணும். சிலுவையை முன்னாடி வச்சு சிலுவையை பார்த்து, சிலுவைனா என்ன, இயேசுவை என்ன செய்யணும், நோக்கி பார்த்து நம்முடைய ஓட்டம் ஓடணும். கடைசி நேரத்துல மேல பார்த்தா ஒரு பிரயோஜனம் என்ன செய்யாது, கிடையாது. அன்னைக்கு பார்த்து ஒண்ணுமே இன்னைக்கே என்ன செய்யணும், சிலுவையை நம்ம என்ன செய்யணும், நோக்கி பார்க்கணும். இன்னைக்கு இயேசுவை என்ன செய்யணும்,
நோக்கி பார்க்கணும். இன்னைக்கே நம்முடைய வாழ்க்கைகளை என்ன செய்யணும்? சீர்படுத்த வேண்டும். இன்றைக்கே தேவ சமூகத்துல நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ஏன்னா காலம் சமீபமாய் இருக்கிறது. வருகைக்கான பல அடையாளங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்க ஒன்றை ஒன்று மாத்திரம் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் கண்காணிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். உங்களுக்கு எவ்வளவு வரவு செலவு, ஒருவேளை எனக்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் வருதுன்னு எனக்கு தெரியாம இருக்கலாம். ஒருவேளை உங்க பக்கத்து வீட்டுல உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஒருவேளை உங்க பிள்ளைகளுக்கு கூட உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வருதுன்னு தெரியாம இருக்கலாம். அரசாங்கத்துக்கு என்ன செய்யும்? தெரியும். நீங்கள் எல்லாரும் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். நாம் எல்லாருமே இன்றைக்கு யாரோ ஒருவரால ஏதோ ஒருவரால கண்காணிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். நம்முடைய நடவடிக்கை எல்லாமே என்ன செய்யும்? தெரியும். எங்கிருந்து தான் நம்ம நம்பர் கிடைக்குமோ தெரியாது. ஃபோன் பண்ணுவாங்க, ஐயா எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஐயா உங்களுக்கு லோன் வேணுமா, ஐயா உங்களுக்கு இந்த காரியம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? எப்படி தான் ஃபோன் நம்பர் கிடைக்கும்னே என்ன செய்யாது? தெரியாது. எங்கெல்லாமோ ஃபோன் நம்பர் போய் ஃபோன் நிறைய நமக்கு என்ன செய்யும்? வரும். நம்ம கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்தோமா? நம்ம கொடுக்கவே இல்லையே. நம்ம போய் யார்கிட்டலாம் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம்? யோசித்து பாருங்க. கொடுக்காதவங்க எல்லாம் நமக்கு என்ன செய்தாங்க? ஃபோன் பண்றாங்க. கேட்டு கடைசி சாரி ராங் கால் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருந்தாங்க? வச்சிருந்தாங்க. அப்போ நம்முடைய ஏதோ ஒரு நிலவரத்துல நம்முடைய எல்லா டீட்டெயிலும் எல்லா தகவல்களும் எங்கேயோ ஒரு இடத்துல என்ன செய்கிறது? இருந்து கொண்டே இருக்கிறது. நம்ம எச்சரிக்கையா இருக்கிறோம் என்று நினைக்கிறோம். நம்முடைய மொபைல் வாங்கிட்டு தூர போட்டாலும் நம்ம என்ன செய்ய? அந்த மொபைல் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கும். சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் அந்த மொபைல் செயல்பாட்டில் தான் இருக்கும். பேட்டரியை கலத்தினாலும் அந்த மொபைல் செயல்பாட்டில் தான் என்ன செய்யும்? இருக்கும். அதனாலதான் அநேகர் சொல்லுவாங்க, உங்க மொபைல் பழசு மாத்தினீங்கன்னா அந்த மொபைலையும் தூர போட்டாதீங்க, வீட்டிலே என்ன செஞ்சுக்கோங்க? வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு நம்ம எல்லா நிலவரத்திலும் கண்காணிக்கப்படுகிறோம். எல்லாம் திருடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா இது எல்லாம் எங்கே போகிறது என்று சொன்னால் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு நேராய் கடந்து போக போகிறது. ஒன் வேர்ல்டு, ஒன் ஆர்கனைசேஷன் என்கிற நிலைமை, ஒரே உலகம், ஒரே நாணயம், ஒரே தலைவர், எல்லாமே ஒண்ணுங்கிற நிலைமைக்கு உலகம் என்ன செய்ய போகுது? போக போகிறது. இது எதற்காக சொல்லி வருகிறோம் என்று சொன்னால், கிறிஸ்தவர்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும். தேவ பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும். இவ்வளவு காரியங்கள் சம்பவிக்கிறது, இவ்வளவு சம்பவங்கள் தேசத்திலே நடக்கிறது. இவ்வளவுத்தையும் நம்ம செய்திகளாய் கேட்டுட்டு விட்டுட்டு போயிருந்தோம். ஆனா செய்திகளாய் மாத்திரமல்ல, இதை நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வருகைக்கு ஒப்பிட்டு பார்க்கணும். உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் வருகைக்கு ஒப்பிட்டு பார்த்து அதுக்கு பைபிளை என்ன செய்யணும்? வாசிக்கணும். பைபிள்ல உள்ள காரியம் என்ன செய்யணும்? தெரிஞ்சாதான் ஒப்பிட்டு பார்த்து நம்ம பேச முடியும், நம்ம நடக்க முடியும், கவனமாய் வாழ முடியும் என்று வேதம் நமக்கு தெளிவா என்ன செய்கிறது? கற்றுக் கொடுக்கிறது. அப்போ கடைசி காலங்களிலே நடக்கிற காரியம் இயேசு தம்முடைய வாயினாலே சொன்ன காரியம். யாரு தீர்க்கதரிசியை கொண்டு பேசினதல்ல, அப்போஸ்தலர்களை கொண்டு பேசினதல்ல. ஆண்டவர் யாரை கொண்டு பேசினார் என்று சொன்னார்? அவர் வாயை கொண்டு, அவர் வாயிலிருந்து வார்த்தை என்ன செய்தது? வந்தது. வருகைக்கான அடையாளங்கள், யுத்தங்களின் செய்திகளையும் நீங்க என்ன செய்வீங்களா? கேள்விப்படுவீர்கள். இப்பெல்லாம் கேள்விப்பட்டாச்சா? 3ஆம் உலகப் போர் என்கிற காரியத்தை நம்ம கேள்விப்பட்டாயிற்று. 2ஆம் உலகப் போருக்கு அடுத்து இந்த யுத்தம் தான், ரஷ்யா யுக்ரைன் யுத்தம் தான் அதிகமா என்ன செய்திருக்கிறதா? நடந்து கொண்டிருக்கிறதா. இந்த போர் பார்த்தீங்கன்னா 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி இந்த ஐரோப்பா கண்டிராத, ஐரோப்பா பார்த்திராத கொடிய போராக இந்த உக்ரைன் ரஷ்யா போர் என்ன செய்கிறதா? கருதப்படுகிறது. கடந்த 2வது உலகப் போர், சில வருஷங்களுக்கு முன்னாடி 2ஆம் உலகப் போர் நடந்தது. அது சோசியல்ல நீங்க படித்தீங்கன்னா படித்தவர்களுக்கு என்ன செய்யும்? தெரியும். 1ஆம் உலகப் போர் நடந்து முடிந்தது. 2ஆம் உலகப் போர் நடந்து முடிந்தது. அடுத்து உலகம் இன்னும் இருக்கிறது. ஆனா 3ஆம் உலகப் போருக்கு பிறகு உலகம் என்ன செய்யாது? இருக்காது. இயேசுவின் வருகை இருக்கும். ராஜ்யம், புதிய வானம், புதிய பூமி தோன்றும், புதிய எருசலேம் உண்டாகும், சீயோன் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியினால 3ஆம் உலகப் போருக்கு பின்பு ஆண்டவர் மட்டும்தான் ஆட்சி செய்ய போகிறார். அவருடைய ராஜ்யம் தான் ஸ்தாபிக்கப்பட போகிறது. ஏன்னா 2ஆம் உலகப் போர், 1ஆம் உலகப் போருக்கு பிறகு ஒரு ராஜ்யம் என்ன செய்தது? வந்தது. 2ஆம் உலகப் போருக்கு பிறகும் ஒரு ராஜ்யம் வந்தது. 3ஆம் உலகப் போருக்கு பிறகும் ஒரு ராஜ்யம் வரப்போகிறது. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம். ஏனென்று சொன்னால் இந்த 3ஆம் உலகப் போர் கிட்டத்தட்ட அதனுடைய காலங்கள், நேரங்கள் என்ன செய்கிறது?
கூடி வந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் ஏன் அறிந்து கொள்ளணும் என்று சொன்னால், இயேசு சீக்கிரம் இந்த உலகத்துக்கு என்ன செய்ய போறார்? வரப்போகிறார். ஐரோப்பா கண்டம் கண்டிராததான முக்கியமான கொடிய யுத்தமாக இந்த யுத்தம் கருதப்படும். 1000 நாளை என்ன செய்து கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஒண்ணுமே செய்ய முடியல. எந்த நாடுகளும் சமரச பேச்சுக்கு என்ன செய்தாலும் வந்தாலும் அவங்கவுங்க காரியத்தை அவங்கவுங்களால என்ன செய்ய முடியல, விட்டு கொடுக்க முடியல. வேதவசனம் வந்ததுனால இவ்வளவு காரியத்தை நான் கொஞ்சம் அப்படியே என்ன செய்தேன், அலசி ஆராய்ந்து கொஞ்சம் அங்கங்க எடுத்து இதை என்ன செய்கிறோம், பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கலங்காதபடி என்ன செய்யுங்க, எச்சரிக்கையா யுத்தம் வருதா, நீங்க பயப்படவே வேண்டாம், கலங்கவே வேண்டாம், கலங்கவே வேண்டாம். என்ன பிரச்சனை வந்தா, மழையே இடிஞ்சு விழுந்தாலும் சரி, நம்ம கவலையே பட வேண்டாம். ஆண்டவர் சொல்லிட்டார், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எந்த கவலையுமே தேவையே கிடையாது. ஏன்னா என்ன வந்தா நமக்கு என்ன, இன்னைக்கு குண்டை போட்டா நம்ம மேல என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு கலக்கம் இல்லை. போக முடியாதுன்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் கலக்கம் என்ன செய்யும், வரும். போயிடலாம் ஆயத்தம் அப்படின்னு நினைச்சா நமக்கு எந்த கலக்கமும் வேண்டியதே என்ன செய்யாது, கிடையாது. இல்லை இன்னும் கொஞ்சம் சரி பண்ண வேண்டி இருக்கு, இன்னும் கொஞ்சம் கடன் இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் சம்பாத்தியம் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இடம் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், அப்போ இன்னும் கொஞ்சம் 100 வருஷம் என்ன செய்யணும், இருக்கணும்னு நினைச்சா நீங்க கொஞ்சம் கலக்கத்துல தான் என்ன செய்யணும், இருக்கணும். ஆனால் அது வாங்கணும்னு நினைக்கிறது தவறு இல்லை. ஆனால் நம்முடைய எண்ணம் சிந்தை எல்லாம் பரலோகத்தை குறித்து தான் என்ன செய்யணும், இருக்கணும். அற்ப பணத்துக்காக, அற்ப காரியத்துக்காக, அற்ப சின்ன சின்ன விஷயத்துக்காக ஏசா என்ன பண்ணாரு, தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன செஞ்சிட்டான், தம்பி கிட்ட கொடுத்துட்டான். கூழுக்காக, கஞ்சிக்காக, அந்த சிவப்பு கூழுக்காக என்ன பண்ணிட்டான், சின்ன காரியத்துக்காக தன் சேஷ்ட புத்திர, தான் மூத்த குமாரன், அவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை பூரா என்ன செஞ்சிட்டான், எல்லாத்தையும் இழந்துட்டான். இன்னைக்கு நிறைய பேர் சின்ன காரியத்துக்காக, அற்ப காரியத்திற்காக என்னதெல்லாம் இழக்க போறோமோ தெரியல. ஆனா எதை இழந்தாலும் சரி, பரலோகத்தை மட்டும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துவிடக் கூடாது. தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் இருக்கிறது. கலங்காதபடி என்ன செய்யுங்க, எச்சரிக்கையாயிருங்கள். அடுத்து ஆண்டவர் சொன்னார், இவைகள் எல்லாம் என்ன செய்யுமா, சம்பவிக்க வேண்டியது. இதெல்லாம் நடக்கக்கூடியதான், நடந்துதான் ஆகும். எந்த நாடு சமரசம் பேசினாலும் சரி, எந்த தலைவர் பேசினாலும் சரி, இது எல்லாம் நடக்கத்தான் செய்யும். உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில எதெல்லாம் நடக்கணும்னு இருக்கோ அது நடந்துதான் என்ன செய்யும், தீரும். நம்மளால ஒன்னையும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. வியாதியா அதை மாற்றனா நம்மளால முடியாது, பிரச்சனையா அதை நம்மளால மாற்ற முடியாது, போராட்டமா அது நம்மளால மாற்ற முடியாது, ஆண்டவரால மட்டும்தான் முடியும். நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரிடத்துல என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். வேதம் சொல்லுகிறது, முடிவு என்ன செய்யாது, எல்லாம் நடக்கக்கூடியது தாங்க. ஆனா முடிவு உடனே என்ன செய்யாது, வராது. முடிவு வந்திருக்கா, எந்த நாட்டுக்காவது யுத்தம் துவங்கி இன்னும் முடிவு வந்திருக்கா, முடிவே என்ன செய்யல, வரல. அப்ப ஆண்டவர் சொல்லிவிட்டார், முடிவு எப்ப வராதா, உடனே வராது. உடனேலாம் முடிவு என்ன செய்யாது, கிடைக்காது. எவ்வளவு பெரிய யுத்தங்கள் நடந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய காரியங்கள் இருந்தாலும் சரி, முடிவு உடனே கிடையாது. உலகத்துக்கு முடிவு உடனே என்ன செய்யாது, கிடையாது. ஆனா முடிவு உண்டு. ஆனா எப்போ, கர்த்தருக்கு மட்டும்தான் என்ன செய்யும், தெரியும். அப்ப இந்த கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான சபை உணர்ந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னார், இயேசுவின் வருகைக்கான அடையாளங்களே மிக 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 முக்கியமான ஒன்று தேசத்திலே இன்னைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. தீர்க்க தரிசனங்கள், இயேசு சொன்ன வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது. இனி தேசத்திலே பல சம்பவங்கள், இதைவிட கொடூரமான காரியங்கள், யுத்தங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பொருளாதாரத்திலே பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. யுத்தம் வந்தால் பெட்ரோல் டீசல் விலை உயரும், பொருளாதாரம், உணவு பற்றாக்குறை வரும். இன்னும் அநேக தேசங்கள் பஞ்சத்தினாலே வாடிக்கொண்டிருக்கிறது. ஒரு நேர சாப்பாடு கூட இல்லாம இன்னும் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு உலகம் தான் நம்ம வாழுகிற உலகம். நமக்கு எல்லாமே இருக்கிறது, ஓகே, நமக்கு ஒரு குறைவில்லை, சந்தோஷம். ஆனால் ஒரு நாள் வரும்போது, கொரோனா காலத்துல ஏழைனாலும் சரி, பணக்காரனாலும் சரி, எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். ஒரு வியாதிக்கே இப்படி என்று சொன்னார். பெரிய பெரிய யுத்தங்கள் தேசத்திலே வரும் என்று சொன்னார். பொருளாதாரத்திலே பிரச்சனை வரும். இன்றைக்கு அநேக நாடுகள் முக்கியத்துவம் கொடுக்கிறது எதுக்குன்னா, இராணுவத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறது. அதுக்கு தான் அநேக பணங்களை செலவு பண்ணி என்ன செய்கிறார்கள், வைத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா நாட்டிலையும் ரகசியமாய் அணு ஆயுதங்கள் இருக்கிறது. எப்போ அணுகுண்ட போடுவாங்கன்னு சொல்லி என்ன செய்யாது, தெரியாது. எப்போ வெடிக்கும் என்று தெரியாது. அப்போ அழிவு, முடிவு என்ன செஞ்சிடும், வந்துடும். இதுல மிக முக்கியமாக
இஸ்ரவேல் தேசத்தை மையமாக வைத்துதான் எல்லாமே நடக்கும். தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிவிட்டது. ஜெருசலேம் தலைநகராக அறிவிக்கப்பட்டு விட்டது. இதற்கு முன்னாடி ஆட்சிக்கு வந்ததான ட்ரம்ப் அவர்கள் எருசலேமை என்ன பண்ணிட்டாரு? தலைநகராய் அறிவித்து விட்டார். அல்லேலூயா! தலைநகராய் அவர் அறிவித்து விட்டார். மறுபடியும் அவர்தான் ஆட்சிக்கு என்ன செய்திருக்கிறார்? வந்திருக்கிறார். தேசமானது எங்கேயோ போய்கொண்டிருக்கிறது. இஸ்ரேல், அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு தேசமாய் இருக்கிறது. யுத்தங்கள் முடிவுக்கு வரவில்லை. குட்டி நாடுதான். ஆனால் இஸ்ரவேலை ஒருவராலும் ஜெயிக்க முடியாது. ஆனால் மிக முக்கியமாய் ஆலயம் கட்டப்பட வேண்டும். அந்தி கிறிஸ்து என்ன செய்வோம்? வந்து ஆலயத்தில் உட்கார்ந்து நான் தான் தெய்வம் என்று சொல்லுவான். அப்படிப்பட்ட காலம் சமீபமாய் இருக்கிறது. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இயேசுவின் வருகை இருக்கும், ரகசிய வருகை இருக்கும். அந்த ரகசிய வருகையில நம்ம என்ன செய்யணும்? பங்கு பெறணும். அதற்கு தான் இயேசு கற்றுக் கொடுத்தார். யுத்தங்களின் செய்திகளையும் நீங்க என்ன செய்வீங்க? கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடிக்கு நீங்க என்ன செய்யுங்க? எச்சரிக்கை ஆயிருங்கள். வார்னிங். கலங்க வேண்டாம். கலக்கங்கள் வரும். ஆனா நீங்க எதுக்குமே என்ன செய்ய வேண்டாம்? கலங்க வேண்டாம். ஏன்னா நமக்குரிய ராஜ்யம் அந்த உலகத்துக்குரியதே கிடையாது. உலகத்துக்குரியது அல்ல. நம்முடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம். உலகத்துல என்ன இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் என்ன செய்ய போறோம்? போக போகிறோம். ஒண்ணு நம்ம கூட என்ன செய்ய போகுது இல்லை, வரப்போகிறது இல்லை. எல்லாமே முடிவுக்கு வரப்போகிறது. எல்லாம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வானமும் பூமியும் வெந்துருகி சாம்பலாய் என்ன செய்ய போகுது? போக போகிறது. புஸ்தகத்தை போல் சுருட்டப்பட போகிறது. ஆனா இயேசுவும் திருடனை போல அவர் திடீரென்று என்ன செய்வார்? வருவார். நம்ம கவனமாய் இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். யுத்தத்தை குறித்து கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறதான நான், செய்தி நம்ம காதுக்கு வந்து கொண்டிருக்கிறதான தேவ பிள்ளைகள் கவனமாய் ஜாக்கிரதையாய் வாழ்வோம். வருகையிலே ஆயத்தமாவோம். ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதா என்ன செய்யணும்? இருக்கணும். காலங்கள் நாட்கள் எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஓட்டவே கூடாது. இயேசுவை நோக்கி பாருங்கள். உலகத்துல நம்ம தேவ பிள்ளைகள் சத்தியத்தின்படி வாழ்வதற்கு நம்ம ஆயத்தப்படுத்தணும். அநேகர் வந்து நம்ம வஞ்சிப்பாங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பார்கள். அதை குறித்து தான் நம்ம தியானித்தோம் கடந்த நாட்களில். ஏனெனில் அநேக கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி யாரை வஞ்சிப்பாங்களாம்? கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை என்ன செய்வாங்க? வஞ்சிப்பாங்க. உங்களை தான் வஞ்சிப்பாங்க. நான் என்னதான் என்ன செய்வாங்க? வஞ்சிப்பாங்க. நம்மளாம் யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ள அழைக்கப்பட்டுள்ள அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். நீங்க அந்த சிலராகிய நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். கள்ள கிறிஸ்து வந்து நம்ம வீட்டுக்கு தான் கரெக்டா என்ன செய்வாங்க? வருவாங்க. எத்தனை வீட்டுக்கு எந்த ஊழியக்காரங்க வராங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு வந்து என்ன செய்வாங்க? நான் தான் கிறிஸ்து, நான் தான், நான் யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாய் நீங்க என்ன செய்யுங்க? இருந்துக்கோங்க. கர்த்தரை மாத்திரம் உயர்த்தணும். சத்தியத்தின்படி பேச வேண்டும். சத்தியத்தின்படி போதிக்க வேண்டும். சத்தியத்துக்கு புறம்பா யாராவது சொன்னாங்கன்னா நம்ம உடனே அவர்களை விட்டு என்ன செய்யணும்? விலக வேண்டும். அவங்கள பகைக்கவோ வெறுக்க வேண்டாம். நம்ம நைஸா என்ன செஞ்சிடணும்? விலகிறணும்னு கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். காலம் சமீபம். அப்படி வருகைக்கு நேராக ஆயத்தமாவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, கடைசி காலங்களிலே யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். எல்லாம் சம்பவிக்க வேண்டியதான முடிவு உடனே என்ன செய்யாது? வராது. தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையாயிருங்கள். இவ்வளவு யுத்தங்களை குறித்த செய்திகள், தகவல்கள் நம்முடைய கிராமத்திற்கு, நம்முடைய தேவ பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்க மற்றவங்களுக்கு சொல்லுங்க. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நம்ம வந்து நேரடியா இயேசுவை குறித்து சொல்லனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா அந்த சம்பவத்தை சொல்லி, உலகத்துல யுத்தம் நடக்கிறது, இது பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது, தீர்க்க தரிசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பதாய் எழுதப்பட்டதான தீர்க்க தரிசனங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று நீங்க மற்றவங்களுக்கு சொல்லுங்க. வருகை குறித்து சொல்லுங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு அவங்களுக்கு சொல்லுங்கன்னு கர்த்தர் விரும்புகிறார். இதோ நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன். வருகைக்கான அடையாளங்கள், யுத்தத்தை கேட்கிறோம். யுத்த செய்தி நமக்கு என்ன செய்கிறது? வருகிறது. தேவ பிள்ளைகள் கவனமாய் ஜாக்கிரதையாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த ஆண்டவருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, இதெல்லாம் எங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்கப்பா, இதெல்லாம் எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீங்க. 3ஆம் உலகப் போருக்கு நேராய் உலகம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. அதே போல சபை வருகைக்கு நேராய் ஆயத்தமாகணும். எப்ப வேணாலும் 3ஆம் உலகப் போர் வரலாம்.
அதே போல இயேசுவின் வருகையும் இனி எப்போ வேணாலும் என்ன செய்யலாம், வரலாம். கவனமாய் வாழ வேண்டும், கவனமாய் ஜீவிக்க வேண்டும். அவருடைய ரகசிய வருகை சீக்கிரமாய் இருக்கிறது. கைவிடப்பட்டிருக்கூடாது. திருடனை போல சொல்லாமல் இயேசு வரப்போகிறார். திடீரென்று வருவார். அவர் மத்தியானம் வருவாரோ, காலையில் வருவாரோ, நைட்டு வருவாரோ தெரியாது. அவர் வரக்கூடிய நாளும் நாளிகையும் தெரியாது. தேவ ஜனங்களாய் இருக்கிறதான நீங்கள் அவருக்காய் வாழுங்கள், சத்தியத்துக்காய் வைராக்கியமாய் நில்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி ஆண்டவரே. கவனமாய் ஜாக்கிரதையாய் வாழும்படியாய் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.